கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வேத தியானத்தை பார்க்க போகிறோம். மோசேயின் 3 மாலையின் அனுபவங்களை குறித்து இன்றைய தினத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவர் சில சூழ்நிலை நிமித்தமாக மீதியானின் தேசத்திலே ஆடு மேய்க்க வேண்டிய சூழ்நிலைகளாய் தள்ளப்படுகிறார். இப்படி தள்ளப்பட்ட வேளையில முதலாவது மலையினுடைய அனுபவத்தை அவர் சந்திக்கிறார். ஓரேப் மலையின் அனுபவத்தை அவர் சந்திக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே இந்த ஓரேப் மலை தேவனிடம் இந்த மோசேயை நெருங்க வைத்த அனுபவத்தை கொண்டு வந்தது. இந்த ஓரேப் என்கிறதான மலையினுடைய அந்த அனுபவம் ஆண்டவர் மோசேயை குறித்து வைத்திருந்த அந்த தரிசனத்தை, அந்த அழைப்பை வெளிப்படுத்துகிற ஒரு மலையாக இந்த ஓரேப் மலையின் அனுபவம் காணப்படுகிறது அன்பானவர்களே. இரண்டாவதாக, இந்த மோசேக்கு சீனாய் என்கிற மலையின் அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த சீனாய் மலையினுடைய அனுபவம் மோசேக்கு என்ன கொண்டு வருதுன்னு சொன்னால், யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே தேவன் இந்த மோசே சீனாய் மலையின் மீது ஏறி வந்தபோது அங்கே நியாயப்பிரமாணங்களையும் வேதத்தினுடைய மகத்துவங்களையும் அங்கே ஆண்டவர் எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் நியாயப்பிரமாணத்தை அறிந்த அனுபவத்தை அங்கே பெறுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வேதாகமத்தை வார்த்தைகளை ஆண்டவரிடம் கேட்டு பெற்று அதை எழுதி கொண்டு மற்ற இஸ்ரவேலர்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார். நியாயப்பிரமாணங்களை கற்பனைகளை போதிக்கிற ஒரு அனுபவமாக சீனாய் மலையினுடைய அனுபவம் காணப்படுகிறது என் அன்பானவர்களே. மூன்றாவதாக, இந்த பிஸ்கா கொடிமுடி மலையினுடைய அனுபவத்தை குறித்து பார்க்க போகிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையில் வசனம் வாசிக்கிற வேளையிலே இதுவரைக்கும் மோசே செய்த ஊழியத்தை நிறைவு செய்து தேவனிடம் கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் அதனுடைய ஊழியத்தை இதோடு முடிவு செய்து பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு அந்த மலையினுடைய அனுபவம் இந்த மோசேக்கு கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலும் கூட மோசேயுடைய இந்த 3 மலையுடைய அனுபவங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதல் மலை ஓரேப் மலையின் அனுபவம் தேவனிடத்தில் நெருங்க வைத்தது, அழைப்பையும் தரிசனத்தையும் வெளிப்படுத்தினது இந்த மலை. இரண்டாவதாக, சீனாய் மலையினுடைய அனுபவம் நியாயப்பிரமாணத்தையும் வேதாகமத்தையும் அறிவதற்கு இந்த மலை. இப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த மலையில பெற்றுக்கொண்டார். மூன்றாவதாக, பிஸ்கா கொடிமுடியினுடைய மலையினுடைய அனுபவம் ஆண்டவர் மோசே கொடுத்த ஊழியத்தை நிறைவு செய்து தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவித்து தேவனுடைய சமூகத்திலே அது சேரக்கூடியதன் அனுபவத்தை கொண்டு வந்தது என் அன்பானவர்களே. இதில் கூட உங்களுடைய வாழ்க்கை கூட சில அனுபவங்கள் கடந்து நீங்க வரலாம். எல்லா அனுபவங்களும் உங்க வாழ்க்கையிலே அது தேவன் சுத்தத்தை செய்கிறதாய் இருக்க தேவன் உதவி செய்வாராக. இந்த மலை ஒரு தடையை போல ஒரு காணப்பட்டாலும் இந்த ஒவ்வொரு மலையில் ஏறும்போதும் மோசேக்கு ஒவ்வொரு அனுபவங்களை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில விதமான பாடுகள் என்கிற மலைகள், சில விதமான வேதனை என்கிற மலைகள், சில விதமான கஷ்டம் என்கிற மலைகள், சில விதமான கண்ணீர் என்கிற மலைகளே நாம் ஏறும்போதெல்லாம் தேவன் நமக்கு ஒரு அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர் நல்லவர் என்பதை, அவர் வல்லவர் என்பதை, அவர் உயிருள்ளவர் என்பதை இந்த வாழ்க்கையிலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த வேத சந்திப்பு மூலமாய் கர்த்தர் பேசுவாராக. காட் பிளஸ் யூ. இந்த வேத பகுதியில் பிடித்திருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.